விஜயநகர்ல ரகுநாத்னு ஒரு கூலி வேலை செய்யறவன் இருந்தான். அவன் தினமும் கூலி வேலை செய்ய தன்னோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நகரத்துக்கு போவான். ரகுநாத்தோட மனைவி லக்ஷ்மி, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, மகேஷ் அப்புறம் ஆஷா. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரகுநாத் எப்பவும் போல வேலை செய்யறதுக்காக நகரத்துக்கு போனான். அவன் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் அவனை மோதி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரகுநாத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவனோட குடும்பமே ரொம்ப கவலையா இருந்தது. குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்க, அப்பா குணமாயிடுவாரு. இப்படி நீங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தா அவருக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு எப்ப குணமாகும்? சொல்லுங்க அம்மா. ரொம்ப சீக்கிரத்துல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பல நாள் கடந்துச்சு. ரகுநாத்தோட நிலைமை பரவாயில்ல, ஆனாலும் அவனால இப்ப நடக்கலாம் முடியாது. ஒரு நாள் நர்ஸ் லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உங்களை டாக்டர் சார் கூப்பிடுறாரு. லக்ஷ்மி டாக்டரோட கேபினுக்கு போனா. சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. உங்க ஹஸ்பண்டோட 2 காலுக்கும் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆனா உங்க நிலைமைய பார்க்கும்போது உங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு செலவாகும் டாக்டர் சார்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஐயோ கடவுளே. ஒருவேளை அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணலன்னா அவரால் எப்பவும் நடக்க முடியாம போயிடும். இப்போ நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். ஒருவேளை அவருடைய ஆபரேஷனுக்கு நீங்க பணம் ரெடி பண்ண முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க டாக்டர் சார், நான் முயற்சி பண்றேன். லக்ஷ்மிக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு. அவ பசங்களோட வீட்டுக்கு போனா. தன்னோட நகைகளை எடுத்து பார்த்தா. இது ரொம்ப கம்மியா இருக்கு. இதை வச்சா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது. வீட்டையும் பார்த்துக்கணும், அவருக்கும் வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி முடியும்? லக்ஷ்மி தன்னோட நகைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தன்னோட 2 குழந்தைங்களும் பக்கத்துல வந்தாங்க. அம்மா, இந்த மாங்கல்யத்தையும் வளையலையும் நீங்க வித்துருவீங்களா? வேற எந்த வழியும் தெரியலடா கண்ணா. அம்மா, வேணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாமா? எப்படி? நீங்க இட்லி நல்லா பண்ணுவீங்கல்ல, நாம ஒரு இட்லி கடை போட்டா என்னம்மா? அதை நாம செய்யலாம் தான். ஆனா அதுல அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமா? அதுவும் 20 லட்சம். அம்மா, முயற்சி பண்ணித்தான் பாப்போமே. அந்த கடவுள் மனசு வச்சார்னா நிச்சயமா நமக்கு பணம் வந்து சேருமா. அப்புறம் அப்பாவுக்கு ஆபரேஷனும் நடக்கும். ரொம்ப பெரியவங்களாயிட்டீங்க. வாங்க, இட்லி வியாபாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். லக்ஷ்மியும் பசங்களும் வீட்டில் இருந்த சாமான் எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. இதோ கரண்டி, பிளேட்ஸ். இதோ அடுப்பு ரெடியா இருக்கு. இதோ இருக்கு இட்லி குக்கர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னது. கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா உடனே இட்லிலாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நாம என்னம்மா செய்யணும்? நாம புதுசா இட்லி குக்கர் வாங்கணும். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதுல பெரிய இட்லி குக்கர் வாங்கலாம். இட்லி குக்கர் வாங்கறதுக்காக 3 பேரும் கடைக்கு போனாங்க. அண்ணே, ஒரு பெரிய இட்லி குக்கர் ஒன்று காட்டுங்களேன். அந்த கடைக்காரர் அவங்களுக்கு ஒரு குக்கர் எடுத்து காட்டினாரு. இதை விட பெருசா வேணும். தங்கச்சிமா, இதை விட பெரிய இட்லி குக்கர் என்கிட்ட கிடையாது. இப்பெல்லாம் இதை விட பெரிய இட்லி குக்கர் வர்றது கிடையாது. என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நீங்க பழைய இட்லி குக்கர் வாங்கிக்கலாமே. பக்கத்துல தான் ஒரு பழைய பாத்திர கடை இருக்கு தங்கச்சிமா. அவங்க கிட்ட நிச்சயமா பெரிய இட்லி குக்கர்ஸ் இருக்கும். எதுக்கும் நீங்க அங்கேயும் போய் பாருங்க. சரிங்க அண்ணே. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் பக்கத்து கடைக்கு போனாங்க. அங்க லக்ஷ்மியோட பார்வை ஒரு பெரிய பித்தளை இட்லி குக்கர் மேல பட்டுச்சு. அண்ணே, இந்த பெரிய இட்லி குக்கரோட விலை என்ன? இது பழசாச்சம்மா, இது 500 ரூபாய் வரும். சரி, அப்ப அதை எனக்கு கொடுங்க. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் அந்த பெரிய பித்தளை இட்லி குக்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும், அம்மா, நீங்க இந்த இட்லி குக்கரை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்துலயே ஸ்டீல் குக்கர்ஸ் எல்லாம் எத்தனை இருந்தது. எதுக்காக பித்தளை குக்கரை வாங்குனீங்க? ஏன்னா இது பித்தளை பாத்திரத்துல இட்லி செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நமக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிருக்கு. ஆனா அம்மா, நாம புது குக்கர்ல வாங்கியிருக்கணும். பாருங்க, இது மேல எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆஷா, இது பித்தளை. இத நல்லா தேய்ச்சோம்னா பளபளன்னு இருக்கும். சரிங்கம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரை சுத்தம் பண்ணா. அது பளபளத்துச்சு. அடேங்கப்பா, இது பலன்னு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் ஆஷா
அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு. அம்மா இதுல இட்லி பண்ணி பார்க்கலாமா? பண்றேம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரோட தட்டுல இட்லி மாவை ஊத்தினா. அப்புறம் அதை கேஸ்ல வச்சா. இப்ப நாம 8 நிமிஷம் வெயிட் பண்ணோம் இல்லையாம்மா? ஆமா, கண்டிப்பா. 2 பசங்களும் இட்லி ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 பேரோட பார்வையும் கடிகாரத்து முள்ளு மேல தான் இருந்தது. அந்த கடிகாரத்துல 8 நிமிஷம் ஆனதும் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ பொறுமையா இருங்க, இட்லி எடுக்கிறேன். லக்ஷ்மி அந்த குக்கரை திறந்ததுமே அந்த குக்கர்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. வெள்ளையான மாவு எப்படி தங்க நிறத்துல மாறுச்சு? லக்ஷ்மி அந்த இட்லிய வெளியே எடுத்த உடனே அவ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டா. என்னது இது, இந்த இட்லி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு இல்ல, தங்கம். தங்க இட்லியா? லக்ஷ்மி ஒரு தங்க இட்லியை எடுத்துக்கிட்டு தங்க வியாபாரி கிட்ட போனா. அப்புறம் அத அங்க செக் பண்ணி பார்த்தா. இது உண்மையிலேயே சுத்த தங்கம்பா? அத கேட்டதும் லக்ஷ்மியால நம்பவே முடியல. அவ வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தன்னோட பசங்க கிட்ட சொன்னா. அவங்க சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு தங்க இட்லி இருக்கு. அம்மா இத வித்து நாம அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்லம்மா? ஆ நம்ம கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி 2 தங்க இட்லிய தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டா. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட புருஷன் ரகுநாத்தோட காலுக்கு ஆபரேஷன் பண்ணா. ரகுநாத் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் 2 தங்க இட்லிய வித்து லக்ஷ்மி புது வீட்டை வாங்கினா. ரகுநாத்தும் அவனோட குடும்பமும் புது வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த இட்லி குக்கர் லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த குக்கர்ல அவ மறுபடியும் இட்லி ஊத்தவே இல்ல. அம்மா நாம மறுபடியும் தங்க இட்லி பண்ண முடியாதா? வேண்டாம், ஏன்னா கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஆஷா, அம்மா எப்பவும் சொல்லுவாங்கல்ல, பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. அப்புறம் நாம எப்பவும் பேராசைப்படவே கூடாது. ரொம்ப சரியா சொன்ன. நமக்கு இந்த மாதிரி ஒரு மாய குக்கர் கிடைச்ச விஷயத்த நீங்க 2 பேருமே மறந்துருங்க. அப்புறம் எப்பவும் சந்தோஷமா இருங்க. விஜய் நகர்ல ரகுநாத்னு ஒரு கூலி வேலை செய்யறவன் இருந்தான். அவன் தினமும் கூலி வேலை செய்ய தன்னோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நகரத்துக்கு போவான். ரகுநாத்தோட மனைவி லக்ஷ்மி, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, மகேஷ் அப்புறம் ஆஷா. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரகுநாத் எப்பவும் போல வேலை செய்யறதுக்காக நகரத்துக்கு போனான். அவன் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் அவனை மோதி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரகுநாத்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவனோட குடும்பமே ரொம்ப கவலையா இருந்தது. குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்க, அப்பா குணமாயிடுவாரு. இப்படி நீங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தா அவருக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு எப்ப குணமாகும்? சொல்லுங்க அம்மா. ரொம்ப சீக்கிரத்துல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பல நாள் கடந்துச்சு. ரகுநாத்தோட நிலைமை பரவாயில்ல, ஆனாலும் அவனால இப்ப நடக்கலாம் முடியாது. ஒரு நாள் நர்ஸ் லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உங்களை டாக்டர் சார் கூப்பிடுறாரு. லக்ஷ்மி டாக்டரோட கேபினுக்கு போனா. சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. உங்க ஹஸ்பண்டோட 2 காலுக்கும் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆனா உங்க நிலைமைய பார்க்கும்போது உங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு செலவாகும் டாக்டர் சார்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஐயோ கடவுளே. ஒருவேளை அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணலைன்னா அவரால் எப்பவும் நடக்க முடியாம போயிடும். இப்போ நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். ஒருவேளை அவருடைய ஆபரேஷனுக்கு நீங்க பணம் ரெடி பண்ண முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க டாக்டர் சார், நான் முயற்சி பண்றேன். லக்ஷ்மிக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு. அவ பசங்களோட வீட்டுக்கு போனா. தன்னோட நகைகளை எடுத்து பார்த்தா. இது ரொம்ப கம்மியா இருக்கு, இத வச்சா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது. வீட்டையும் பார்த்துக்கணும், அவருக்கும் வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி முடியும்? லக்ஷ்மி தன்னோட நகைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தன்னோட 2 குழந்தைங்களும் பக்கத்துல வந்தாங்க. அம்மா, இந்த மாங்கல்யத்தையும் வளையலையும் நீங்க வித்துருவீங்களா? வேற எந்த வழியும் தெரியலடா கண்ணா. அம்மா வேணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாமா? எப்படி? நீங்க இட்லி நல்லா பண்ணுவீங்கல்ல, நாம ஒரு இட்லி கடை போட்டா என்னம்மா? அதை நாம செய்யலாம் தான்.
ஆனா அதுல அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமா? அதுவும் 20 லட்சம். அம்மா, முயற்சி பண்ணித்தான் பாப்போமே. அந்த கடவுள் மனசு வச்சாருன்னா நிச்சயமா நமக்கு பணம் வந்து சேருமா. அப்புறம் அப்பாவுக்கு ஆபரேஷனும் நடக்கும். ரொம்ப பெரியவங்களாயிட்டீங்க. வாங்க, இட்லி வியாபாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். லக்ஷ்மியும் பசங்களும் வீட்ல இருந்த சாமான் எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. இதோ கரண்டி, பிளேட்ஸ். இதோ அடுப்பு ரெடியா இருக்கு. இதோ இருக்கு இட்லி குக்கர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னது. கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா உடனே இட்லிலாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நாம என்னம்மா செய்யணும்? நாம புதுசா இட்லி குக்கர் வாங்கணும். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதுல பெரிய இட்லி குக்கர் வாங்கலாம். இட்லி குக்கர் வாங்கறதுக்காக 3 பேரும் கடைக்கு போனாங்க. அண்ணே, ஒரு பெரிய இட்லி குக்கர் ஒன்னு காட்டுங்களேன். அந்த கடைக்காரர் அவங்களுக்கு ஒரு குக்கர் எடுத்து காட்டினாரு. இதை விட பெருசா வேணும். தங்கச்சிமா, இதை விட பெரிய இட்லி குக்கர் என்கிட்ட கிடையாது. இப்பெல்லாம் இதை விட பெரிய இட்லி குக்கர் வர்றது கிடையாது. என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நீங்க பழைய இட்லி குக்கர் வாங்கிக்கலாமே. பக்கத்துல தான் ஒரு பழைய பாத்திர கடை இருக்கு தங்கச்சிமா. அவங்க கிட்ட நிச்சயமா பெரிய இட்லி குக்கர்ஸ் இருக்கும். எதுக்கும் நீங்க அங்கேயும் போய் பாருங்க. சரிங்க அண்ணே. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் பக்கத்து கடைக்கு போனாங்க. அங்க லக்ஷ்மியோட பார்வை ஒரு பெரிய பித்தளை இட்லி குக்கர் மேல பட்டுச்சு. அண்ணே, இந்த பெரிய இட்லி குக்கரோட விலை என்ன? இது பழசாச்சம்மா. இது 500 ரூபாய் வரும். சரி, அப்ப அதை எனக்கு கொடுங்க. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் அந்த பெரிய பித்தளை இட்லி குக்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும், அம்மா, நீங்க இந்த இட்லி குக்கரை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்துலயே ஸ்டீல் குக்கர்ஸ் எல்லாம் எத்தனை இருந்தது. எதுக்காக பித்தளை குக்கரை வாங்குனீங்க? ஏன்னா இது பித்தளை பாத்திரத்துல இட்லி செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நமக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிருக்கு. ஆனா அம்மா, நாம புது குக்கர்ல வாங்கியிருக்கணும். பாருங்க, இது மேல எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆஷா, இது பித்தளை. இத நல்லா தேய்ச்சோம்னா பளபளன்னு இருக்கும். சரிங்கம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரை சுத்தம் பண்ணா. அது பளபளத்துச்சு. அடேங்கப்பா, இது பலன்னு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் ஆஷா, அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு. அம்மா, இதுல இட்லி பண்ணி பார்க்கலாமா? பண்றேம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரோட தட்டுல இட்லி மாவை ஊத்தினா. அப்புறம் அதை கேஸ்ல வச்சா. இப்ப நாம 8 நிமிஷம் வெயிட் பண்ணோம் இல்லையாம்மா? ஆமா, கண்டிப்பா. 2 பசங்களும் இட்லி ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 பேரோட பார்வையும் கடிகாரத்து முள்ளு மேல தான் இருந்தது. அந்த கடிகாரத்துல 8 நிமிஷம் ஆனதும் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ, பொறுமையா இருங்க, இட்லி எடுக்கிறேன். லக்ஷ்மி அந்த குக்கரை திறந்ததுமே அந்த குக்கர்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. வெள்ளையான மாவு எப்படி தங்க நிறத்துல மாறுச்சு? லக்ஷ்மி அந்த இட்லிய வெளியே எடுத்த உடனே அவ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டா. என்னது இது? இந்த இட்லி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு இல்ல, தங்கம். தங்க இட்லியா? லக்ஷ்மி ஒரு தங்க இட்லியை எடுத்துக்கிட்டு தங்க வியாபாரி கிட்ட போனா. அப்புறம் அத அங்க செக் பண்ணி பார்த்தா. இது உண்மையிலேயே சுத்த தங்கம்பா. அத கேட்டதும் லக்ஷ்மியால நம்பவே முடியல. அவ வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தன்னோட பசங்க கிட்ட சொன்னா. அவங்க சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு தங்க இட்லி இருக்கு. அம்மா, இத வித்து நாம அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்லம்மா? ஆ, நம்ம கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி 2 தங்க இட்லிய தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டா. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட புருஷன் ரகுநாத்தோட காலுக்கு ஆபரேஷன் பண்ணா. ரகுநாத் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் 2 தங்க இட்லிய வித்து லக்ஷ்மி புது வீட்டை வாங்கினா. ரகுநாத்தும் அவனோட குடும்பமும் புது வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த இட்லி குக்கர் லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த குக்கர்ல அவ மறுபடியும் இட்லி ஊத்தவே இல்ல. அம்மா, நாம மறுபடியும் தங்க இட்லி பண்ண முடியாதா? வேண்டாம், ஏன்னா கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஆஷா, அம்மா எப்பவும் சொல்லுவாங்கல்ல, பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. அப்புறம் நாம எப்பவும் பேராசைப்படவே கூடாது. ரொம்ப சரியா சொன்ன.
நமக்கு இந்த மாதிரி ஒரு மாய குக்கர் கிடைச்ச விஷயத்த நீங்க 2 பேருமே மறந்துருங்க. அப்புறம் எப்பவும் சந்தோஷமா இருங்க. ம்